இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமான ஜோரா படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பா, அதாவது ஹீரோட அப்பா ஒரு மர்மமான பெண்ணால சாகடிக்கப்பட்டார். அந்த பெண் யார் என்ன அப்படின்றது தெரியல. ஆனா அவங்க கையால சாகடிக்கிறதை இவர் கண்ணு முன்னாடி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 20 வருஷம் கழிச்சு அந்த கேஸ்ல இவருக்கு ஒரு லீட் கிடைக்குது. அந்த லீடை நோக்கி போக ஆரம்பிக்க பல பயங்கரமான ட்விஸ்ட் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நாம இந்த கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2003 ஜெய்ப்பூரை காமிக்கிறாங்க. அங்க ஸ்டாம்ப் பேப்பர் மோசடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பணங்களும் ஸ்டாம்ப் பேப்பர் முதற்கொண்டு நிறைய டாக்குமெண்ட்டும் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. கையும் களவுமா பேசிட்டாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு கலருடைய நெஞ்ச ஒரு லேடி வராங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போலீஸ்காரங்களையா சாகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க போலீஸ்கார கூட்டம் வந்து இல்லையா, அதுல இருக்க ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் இந்த லேடிக்கும் அங்க இருக்கிற அந்த டீமுக்கு உதவுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரங்களுக்கு எதிராக இவர் திரும்பி அங்க இருக்க எல்லாருக்கூடிய இவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவில் மாலிக் அப்படின்ற ஒரு சீனியர் ஆபீசர் கொலை செய்யப்பட்டாரு. விராட் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் மட்டும் இங்க இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க கொஞ்சம் பணம் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போக அப்படியே கட் பண்ண வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல இவரோட மனைவி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ வேகமா தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்கும் அங்க போறாரு. இது உன்னோட தாத்தா காலத்துல பயன்படுத்தப்பட்டது. உன்னோட தாத்தா இங்க நிறைய காஸ்டியூம் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இவரை தேடி அந்த மர்மமான பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட பேர் சாரா அப்படின்றத அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா நமக்கு இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண இங்க தன்னை கொலை பண்ண அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பையனை ஒரு ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்றாரு. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கூட, அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, அது மட்டும் நீ எனக்குமே மறந்துடாதா அப்படின்ற மாதிரி உள்ள லாக் பண்ணிட்டு அந்த வெளியே போறாரு. ஜோரா இவருக்காக காத்துக்கிட்டே இருக்க இங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவில் விராட் தூக்கிலிடப்பட்டு சாகடிக்கப்பட்டார் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்க லைட்டா அங்க இருக்க பொருட்களை அசைச்சு விட்டுறது. ஏதோ ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. இது ஜோரா பாக்குறாங்க. உள்ள யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உள்ள போக அங்க சுத்தி முத்தி பார்க்க யாருமே காணோம். இதனால கையில ஒரு சென்ட் வச்சிருக்காங்க. அந்த சென்ட் அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த பையனை காமிக்கிறாங்க. பயத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நடுங்கி நின்னுகிட்டே இருக்கும்போது கட் பண்ணா விராட் டெட் பாடி பக்கத்துல நிறைய போலீஸ்காரங்க, அது கூடவே இந்த ஸ்கேம் பண்ணார் இல்லையா, அவரோட பேர் ஜான் அப்படின்றது, அவரை கூப்பிட்டு இங்க நிக்க வைக்கும் போது அந்த மனுஷன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி திருப்பி போட்டுட்டாரு. இதுக்கு பின்னாடி இறந்து போய் கிடக்குறாரு விராட், அவர் தான் இருக்கு. அவர் சொன்னதால மட்டும்தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணேன், இதுக்கு பின்னாடி இவரை தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்த்து சொல்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஜோரா போகும்போது நிறைய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவருக்கு, அதாவது விராட்க்கு எதிராக வச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் இதனால கோர்ட்ல விராட் குற்றவாளி, அவர் இது நாள் வரைக்கும் போலீஸ் அப்படின்ற போர்வையில இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய மெடல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே திரும்பி பெற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எழுதுரு. இதனால ஃபேமிலி மொத்தமா சுகமாயிடுது. இதனால அந்த குட்டி பையன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு பின்னாடி அந்த கருப்பு கலர் உடைய அணிஞ்ச பெண் இருக்காங்க அண்ட் அவங்கள ஜோரா அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு சென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்டதும் இவரோட அம்மா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜோரா அப்படின்னா மரணம் மட்டும்தான் வரும், ஏற்கனவே உன்னோட அப்பாவை இழந்தது போதும், இதுக்கு மேல இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாத, ஜோரா நம்மள கொன்னுடுவா அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டி வைக்க அப்படியே கட் பண்ணா இவர் ஸ்கூல் படிக்கும் போது காமிக்கிறாங்க. நிறைய பசங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பா இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டார் இல்லையா, நீ இதே தாண்டா பண்ணுவேன், என்னோட அப்பா பெரிய கேங்ஸ்டர், நான் கேங்ஸ்டரா தான் ஆக போறேன், உன்னோட அப்பா தேச துரோகி, நீ தேச துரோகியா தாண்டா ஆக போற அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்க இவனுக்கு என்ன படுறதுன்னு தெரியாம நாட்களை போக்க ஆரம்பிக்கிறோம். அந்த சமயத்துலதான் ஸ்கேம்ல ஈடுபட்ட இன்னொரு நபரான ஜான் அப்படின்ற ஒரு இல்லையா, அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஒரே வாரத்துல உடம்புக்கு முடியல அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக அந்த இடத்துல மர்மமான பெண் இருக்காங்களே சோரா, அவங்க வந்து விஷ ஊசி போட்டு அவரை சாகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போன ஜான் அவங்களோட காதலன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ காதலன் கூட பார்க்காம ஜாரா அவரை சாகரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்கள பார்த்த ஒரே ஒரு ஆள் அந்த ஜான் மட்டும்தான். இப்போ அவன் இறந்து போயிட்டான். இதனால ஜாரா இப்போ ஒரு மாதிரி டிசப்பியர் ஆயிட்டா. அவன் யார் என்ன அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இதனால இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அந்த குழந்தையோட முகத்துல அப்படி ஒரு பயம், என்ன பண்ண போறோமோ அப்படின்னு மாதிரி ஒரு யோசனை. கட் பண்ணா பிரசன்ட் டேல காமிக்கிறாங்க. அந்த பையன் வளர்ந்துகளிருந்து பெரிய ஆள் ஆயிட்டா, ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிட்டான் அப்படின்றத காமிச்சு ஒரு மிஷினை கூட்டு போறாங்க. அது என்ன அப்படின்னா பணத்துக்காக பெண்களை கை மாத்துவாங்க இல்லையா, அந்த இடம் தான். இவரும் இவரோட போலீஸ் ஆபீசர், அதாவது இவரோட சீனியர் ஆபீசரும் அந்த மிஷினுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் இவங்க தனிமையில வச்சிருக்கிறத பாக்குறாங்க. சோ பணம் கொடுத்து எல்லா பெண்களையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி
தானே நாங்க வந்தோம், இந்த பொண்ணை மட்டும் தனிமைப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது இது மினிஸ்டருக்காக நாங்க கொண்டு போறோம், நீங்க பணம் கொடுத்தீங்க உங்களுக்கு பொண்ணு வந்துச்சு, இங்க இருந்து கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க பட்டுன்னு இவங்களோட வேஷங்கள் கலைய ஆரம்பிக்குது. போலீஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அங்க சரமாரியான தாக்குதல்களும் அண்ட் பயங்கரமான சண்டைகளும் போய்கிட்டே இருக்க மினிஸ்டருக்காக கொண்டு போறாங்களே அந்த பொண்ணோட தலையில கண்ணை வச்சு நீங்க இங்க இருந்து போகல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க அந்த நபர் அதாவது ஹீரோ இவங்களை சுட மறுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணோட உயிர் அநியாயமா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அவனுக்கு மொத்த பேரும் தப்பிச்சு போயிட்டானுங்க. இதனால இவரோட சீனியர் ஆபீசரான இக்பால் பாத்தீங்கன்னா ஹையர் ஆபீசர் கிட்ட போய் இந்த மிஷின் ஃபெயில் ஆனது இவனால மட்டும்தான், இதனால நம்ம பணத்தை எழுந்தோம், கூட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல அந்த சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முடிவு தான், ஒரே ஒரு நாள் நைட்டு தர அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து அனுப்பணும், இதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் சரின்னு சொல்ல இக்பால் ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. அது என்ன இடம் அப்படின்னா மந்திரிக்காக ஒரு பொண்ணை கொண்டு போனேன்னு ரெடி பண்ணாங்க இல்லையா, அந்த மந்திரியவே பார்க்க போறாரு. நீங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, சோ உண்மையை சொல்லல அப்படின்னா பல விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்ட வேற வழி இல்லாம அந்த பெண்ணை எங்க கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவர் ஓபன் பண்ண இக்பால் அங்க கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் அந்த வண்டியில அதாவது அந்த பொண்ணை கடத்திட்டு போன வண்டியில ஒரு டிராக்கர் ஒன்னத்தை வச்சிருப்பாரு. அது மூலமா அந்த இடத்துக்கு போன வாட்டி நீங்க தப்பிச்சிருக்கலாம், இந்த வாட்டி தப்பிக்க முடியாது அப்படின்றதுக்காக கையில 2 கிளவுஸ் போட்டுக்கிறார். உங்க ஒருத்தனையும் நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமான தாக்குதல் நடத்தி அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சண்டைக்கு நடுவில் அந்த பெண்ணை கட்டி வச்சிருப்பாங்க, கண்ணை மூடி வச்சிருப்பாங்க. ஸோ சண்டை முடிஞ்சதும் கண்ணை திறக்கலான்னு போக இக்பாலோட வண்டி சத்தம் கேட்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இக்பால் இங்க வந்து பார்த்ததும் எல்லா ரவுடிகளும் இறந்து போய் கிடக்குறாங்க. கட்டி வச்சிருக்க பொண்ணை கண்ணை எல்லாத்தையும் திறந்து விடும்போது அவங்களுக்கு இவர் தான் இந்த சண்டையை போட்டாரு அப்படின்ற ஒரு தாட்டி இந்த கோலத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது லைட்டா ஒரு கண்ணாடியில கீறி ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த வீட்டுக்கு போய் தான் அவர் கவனிக்கிறாருன்னு இருக்கும். கையில ஒரு பேண்டேஜ் போட்டு கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில இங்க ரவுடிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா, கொத்து கத்தா இறந்து போய் கிடக்குறாங்க. இவ்வளவு ப்ரூட்டலான கொலையை யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் ஹீரோ வராரு. மீடியாக்கார பெண் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட கிளாஸ்மேட் தான் ஹீரோ அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாரு. அந்த பிணங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. இக்பால பயங்கரமா புகழ ஆரம்பிக்கிறார். சார் கண்டிப்பா இதை நீங்க எதனை பண்ணீங்க, சொன்ன மாதிரியே கேஸ முடிச்சிட்டீங்களே சார், நீங்க பெரிய ஆள் தான் சார்னு பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அந்த லேடி கவனிக்கிறாங்க. அவங்க அந்த நபரை பார்க்கல அப்படின்னாலும் வாய்ஸை கேட்டிருப்பாங்க இல்லையா, சோ ஹீரோ தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப அவரை மாட்டி விட்டோம் அப்படின்னா அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக அவங்க நம்ம ஹீரோவை தாண்டி இக்பால் சார் தான் தன்னை காப்பாத்தினார். இவ்வளவு பெரிய தைரியமான மனுஷனுக்கு பெரிய பொசிஷன் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இக்பாலுக்கு என்னமோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா இதை நான் பண்ண கிடையாது, வேற ஒருத்தன் பண்ணியிருக்கான், அதை யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி எல்லா இடங்களையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் நேத்து ஹீரோ ஒரு கண்ணாடியில கிழிச்சிட்டு போனாருன்னு இருக்கும் இல்லையா, அந்த எவிடன்ஸ் இவருக்கு கிடைக்குது. பிளட் அதுல பட்டிருக்கு. ஸோ அந்த பிளட் எடுத்துக்கிட்டு ஃபாரன்சிக் டீம்ல இருக்க ஒரு லேடி கிட்ட கொண்டு போறாரு. எனக்கு என்னமோ ரஞ்சித் மேலதான் சந்தேகமா இருக்கு, அதாவது ஹீரோ மேல. நீ அவனோட பிளட் சாம்பிளையும் இதை செக் பண்ணி பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க அந்த வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இக்பாலுக்கும் இந்த ஃபாரன்சிக் லேடிக்கும் ஒரு காதல் ட்ராக் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி கமல் அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை காமிக்கிறாங்க. ஹீரோவோட மாமாவா இருப்பாரு, அதாவது ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணனா இருப்பாரு. ஸோ போலீஸ்காரங்களோட ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, நீங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கு போறாரு. விராட் அதாவது ஹீரோவோட அப்பா இறந்து போய் கிடப்பா இல்லையா, அவரோட போட்டோவை பார்த்துட்டு இந்த ஊர் உலகம் இவரை கல்பிரேட், இவர் துரோகம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஆனா எனக்கு இவரை பத்தி தெரியும், இந்த மனுஷனை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பட்டுன்னு ஹீரோ உள்ள வராரு. ஜோரா அப்படின்ற ஒரு கேரக்டர் அன்னைக்கு நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா எப்பா இந்த உலகத்துக்கு துரோகம் பண்ணல அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எது எப்படி ஒவ்வொரு நாளும் நான் அக்யூஸ்ட பிடிக்கும் போது என் அப்பாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காதா அப்படின்ற நோக்கத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் அவரோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைவுன்னு பேசிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அந்த பிளட் சாம்பிள கொண்டு போனாலே இக்பால் அது மேட்ச் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். இதனால வேகமா சீனியர் ஆபீசர் கிட்ட பேசணும்னு போக இங்க ஹீரோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. அது என்ன அப்படின்னா அவரோட பிளட் சாம்பிள இக்பாலோட பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டார். அவரோட காதலி இருக்காங்களே ஃபாரன்சிக் டீம்ல இருக்காங்களே அவங்க இதை கவனிக்கிறாங்க. இந்த மனுஷன் அவர் வேணும்னே ஃப்ரேம் பண்ணணும் இதுக்காக இதை பண்றாரோ, நம்ம அவருக்கு உடந்தையா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. கரெக்டா இக்பால் அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் இதுக்கு பின்னாடி ஹீரோ தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க உள்ள போறாங்க. இவர் சொல்றது எல்லாமே போய் இவர் இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இந்த விஷயங்களை இத்தோடு நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு போக இவர் என்ன படுத்துன்னு தெரியாம யோசிக்கிறாரு. அப்பதான் ஹீரோ வந்து நான் இத்தனை பேரை சாகடிச்சா இல்லையா, அது எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான், இந்த விஷயங்களை நீங்க வெளியே கொண்டு வர வச்சு என்ன கெட்டவன் ஆக்கிடாதீங்க சார்னு சொல்ல இந்த மனுஷன் கண்டிப்பா நான் வெளியே வர வைப்பேன், நீ தப்பு பண்ண
பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எல்லாருக்கும் நிரூபி பண்ணாரு சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ண ஆள் இல்லாத, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஒரு டீம் பாத்தீங்கன்னா பேக்கை கை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பேக்கை ஹீரோ வழிமறிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேக் ஃபுல்லா ட்ரக் இருக்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே அவரையும் தூக்கிட்டு அந்த ட்ரக்கையும் கொண்டு போயிட்டு அவரை பயங்கரமா காயப்படுத்தி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் கோவாவை சேர்ந்த லூகா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. தன்னோட ட்ரக்கை தனக்கு சாதகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக கமல் இருக்கா இல்லையா அரசியல்வாதி, அவரை பிடிக்கிறாரு. உன்னோட மாமா உனக்கு வேணும் அப்படின்னா ஒழுங்கு மரியாதை அந்த ட்ரக்ஸை கொண்டு வந்துட்டு இவனோட மாமாவை கூட்டு போடான்னு சொல்ல ஹீரோ அங்க போக ஆரம்பிக்கிறாரு. அங்க ட்ரக்கை கை மாத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட பிளானே வேறதான். இதனால கையில கிளவுஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையும் சாகடிச்சுட்டு அந்த ட்ரக் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தீய மூட்டி வச்சுட்டு ட்ரக்கை சப்ளை பண்ணான்ற மாதிரி முதல்ல பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி இக்பால் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தா அங்க எதுவுமே காணும். நிறைய பிணங்களும் எரிஞ்சு போய் கிடக்கிற ட்ரக் மட்டும்தான் இருக்கு. பயங்கர கடுப்பா இருக்காரு. அப்படியே கட் பண்ண ஹீரோ அவரோட அங்கிளை வீட்டுல இறக்கி விட்டுட்டு இந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாம பாத்துக்கலாம், தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ண அந்த ட்ரக் சப்ளை பண்ணவனை பிடிச்சாங்க இல்லையா, அவரை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்ணை காட்டும் போது அந்த நபருக்கு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு என்ன மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒரு கேங்ஸ்டரோட பையன், நாங்க ஒரு கேங்ஸ்டரா தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த நபர் தான் எதுல நின்றுகிட்டு இருக்கவர் அப்படின்றதும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜோரா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஹீரோட அப்பாவை கொலை பண்ணிச்சு இல்லையா, அந்த கேரக்டரை பத்தி என்னோட அப்பாவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேம்ல விராட் அன்னைக்கு கொலை பண்ணப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட்டு சம்பவத்துல என்னோட அப்பாவும் தான் இருந்தாருன்னு சொல்ல ஹீரோக்கு இது ஒரு மாதிரி லீடா இருக்கு. 20 வருஷம் கழிச்சு தன்னோட அப்பாவை இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கலாம், இதனால இவனை உயிரோட விடலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பி விட. அப்படியே கட் பண்ண அந்த இக்பால் மறுபடியும் விடுற மாதிரி தெரியல. ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்கார். என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நபரை கொண்டு போக அந்த நபர் இக்பால் கிட்ட பேசும்போது இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க சீனியர் ஆபீசரை பார்த்தோ இதுக்கு பின்னாடி இந்த இக்பால் தான் இருக்காரு, என்ன காசு கொடுத்து பேச கூட்டு வந்தாருன்னு சொல்லும் போது இங்க இவரோட சீனியர் ஆபீசர் கடுப்பாக்குறாரு. ஒழுங்கா வெளியே போய் இக்பால்னு சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோ இங்க சும்மா இல்லாம இக்பாலை போட்டு பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை சீனியர் ஆபீசர் பார்த்துட்டு உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட. சோ ஹீரோட பிளான் இதுதான் அப்படின்றதும் அண்ட் அவரோட வழியில அவர் குறுக்க இருக்காரு அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்றதையும் காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஜாராவோட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உயிரோட விட்டா இல்லையா, அவரோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க. ஜாரா ஒரு ரொம்ப கொடூரமானவ, அவளை பத்தி நம்ம பேசுறோம்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா நம்மள உயிரோட விட மாட்டாடா, சீக்கிரமா அவனை வர சொல்லு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்ல. அந்த சமயத்துல தான் இந்த பையனுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. போய் பார்க்க பட்டுன்னு கதவு லாக் ஆகுது. திரும்பி கதவு திறக்கணும்னு போக சென்ட் பை த டெவில் அப்படின்ற ஒரு பெர்ஃப்யூம் அங்க இருக்கிறது. இந்த பெர்ஃப்யூம் தான் ஜோரா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் பயன்படுத்துற மாதிரி நிறைய இடங்கள்ல காமிச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்க உள்ள 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மர்மமான பெண் மறுபடியும் இங்க வராங்க அப்படின்றத நமக்கு காமிக்க ஜோராவை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் அந்த இடத்துல ஜோராவால குத்தி கொலை செய்யப்படுறார் அப்படின்ற மாதிரி. சோ வேகமா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக கையில இருக்க சென்ட்டை பாக்குறாரு. பட்டுன்னு ஜோராவோட ஞாபகம் வருது. வேகமா கதை உடைச்சுக்கிட்டு உள்ள போக அங்க அந்த நபர் இறந்து போய் கிடக்குறாரு. சோ இந்த பெர்ஃப்யூமையும் அந்த கொலையும் மேட்ச் பண்ணி இதுக்கு பின்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி போன ஜோரா தான் இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த விஷயத்த ஈஸியா விட முடியாது, இதை ஏதாவது பண்ணி ஆகணும். முதல்ல அந்த ஜோரா அப்படின்ற கேரக்டர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்றதுக்காக ஜான் அப்படின்ற ஜோராவோட காதலன் இருந்தா இல்லையா, அவங்களோட ஃபேமிலிக்கு போய் விசாரிக்கலான்னு போக அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் இதே பெர்ஃப்யூமை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இவங்களா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். அதே சந்தேகத்தோட ஹீரோ நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பெர்ஃப்யூமை கொடுத்தது இவங்களோட அண்ணா தான் ஜான். அந்த ஜோராவை லவ் பண்றப்ப இந்த பெர்ஃப்யூமை கொண்டு வந்தா ஜானுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா சோகம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் கூட நான் அவங்கள பார்த்தது கிடையாது, அவங்க தான் ஜானை கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ இங்க வந்தது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு அது கூடவே நிறைய ஆல்பங்களை பார்த்திருப்பாரு. அதுல அந்த பர்டிகுலர் ஸ்கேம்ல ஈடுபட்ட ஒரு 4 பேர் மட்டும் போட்டோவா எடுத்திருப்பாங்க. இந்த 4 பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு இருக்கும். ஸோ அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு ஹீரோ கிளம்ப இந்த எல்லா விஷயங்களையும் இக்பால் மறைமுகமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த போட்டோ எடுத்துட்டு போய் ஒரு கான்ஸ்டபிள், அதாவது அந்த பர்டிகுலர் நைட் அப்போ போலீஸ்காரங்களுக்கு எதிராக ஒரு கான்ஸ்டபிள் செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய் இந்த போட்டோல இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அவர் தெரியவே தெரியாது, நான் ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆகுது, இப்போ வந்து கேட்டேன் என்ன
எஸ்கேப்பா அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ அவரோட கையில இருக்க டாட்டுவே அந்த போட்டோல இருக்க, அதாவது மறைமுகமா ஒருத்தர் நின்றுகிட்டு இருப்பார். அவரோட டாட்டுவே மேட்ச் பண்ணி இதுல இருக்கிறது நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கும் அந்த நபர் பதில் சொல்றதா தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருக்க லேடி இருக்காங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே சம்பவத்துல தான் அவங்க முதல்ல வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு இருக்கும். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல எல்லாமே இடது பக்கமா தான் குத்தி சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா விராட் இருக்கா இல்லையா, அவர் இடது கைக்காரர்லாம் கிடையாது, வலது கைக்காரர். ஸோ ரைட் ஹேண்டரான அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி இத்தனை பேரை கொலை பண்ணிருக்க முடியும்? இந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பா அன்னைக்கு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா என்னோட அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கலாம் இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது அன்னைக்கு உயிரோடு இருந்தது நீங்க தான், உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் நீங்க இந்த விஷயத்த மறைச்சீங்க? ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் மர்மமான அந்த சோரா இங்க வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை பார்த்து இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி நான் யாருக்கிட்டையும் சொல்லல. இது நேரம் வரைக்கும் விராட்டோட பையன் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான், அவங்கிட்ட கூட நான் சொல்லல சோரா, என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இது எல்லாமே நடிப்பு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் உண்மையை சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாரு. இதனால ஹீரோவோட அந்த மீடியா ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஜோராவை காஸ்டியூம் போட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜோராவை யாருமே பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதனால ஹீரோ தான் பார்த்த விஷயங்களை வச்சுதான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல உண்மையான ஜோரா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து போறாங்க அப்படின்றத நமக்கு மறைமுகமா காமிச்சிட்டு அப்படியே அந்த நபர்கிட்டயே போகுது. அந்த போட்டோல இருக்க ஒரு நபரை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இவரை எனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோ அவரை பிடிக்கிறார். ஸோ அவர்கிட்ட உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் சொல்றதா தெரியல. ஹீரோவை பார்த்ததும் கன் எடுத்து மிரட்டிக்கிட்டே இருக்க இங்க ஒரு சண்டை போக ஆரம்பிக்குது. இந்த எல்லா விஷயங்களையும் இக்பால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இங்க சண்டையை பார்த்ததும் கன் எடுக்கிறாரு. ஹீரோவை சரணடைஞ்சிரு, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இத்தோட முடிவுல ஹீரோ, நீ சஸ்பெண்ட்ல இருக்க, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா நான் இங்கேயே சாகரிச்சு போட்டாலும் நீ என்ன கேள்வி கேட்க முடியாதுன்னு அவருக்கு, அதாவது இந்த நபருக்கு ஜோராவை பத்திர எந்த விஷயங்களும் தெரியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ சாவரிச்சுட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு இக்பால் இருக்கா இல்லையா, என்ன பண்றதுன்னு புரியாம அந்த அரசியல்வாதியை போய் சந்திக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஹீரோ தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு ஷாக்கா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஆதாரம் இல்லாம என்னால எதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது, ஸோ ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல கருப்பு நிற உடை அணிஞ்சுக்கிட்டு அந்த ஃபாரன்சிக் லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஜோராவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம். அண்ட் கற்பனா இங்க அந்த அரசியல்வாதியை போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த நம்பர் அறிவிப்பு வச்சுட்டு இங்க அந்த ஃபாரன்சிக் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ ஒருவேளை ஜோராவா இருப்பியோ, ஏன்னா அன்னைக்கு நீ தப்பான ரிப்போர்ட் கொடுத்தது மூலமா தான் இந்த கேஸ்ல அந்த விராட்டா இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் ஆகி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீ அந்த ஜோராவா இருக்கிறதால தான் ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்தியோன்னு சொல்ல அவங்க பேசாம அமைதியா இருக்காங்க. சரி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ இதுல சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டபிளை மட்டும் தான் உயிரோட வச்சிருக்காருன்னு இருக்கும் இல்லையா, அவரை பார்க்கலான்னு போக அங்க கரெக்டா இக்பால் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி இவருக்கு அரசியல் சப்போர்ட்டே இருக்கு. இதனால ஹீரோ கிட்ட தனியா எதிர்த்து நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இதுக்கு நடுவுல உண்மையான ஜோரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கான்ஸ்டபிளை கொலை பண்ணிட்டு போறாங்க. ஸோ தன்னை நெருங்கி வர எந்த விஷயமும் இப்போ உயிரோட இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி இவங்க இதை பாக்குறாங்க. லீட் ஒன்னா அழிஞ்சு போய்கிட்டே இதுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ குழப்பத்தில் இருக்க அந்த சமயத்துல தான் இக்பாலை காமிக்கிறாங்க. அவர் தன்னோட வீட்டுக்கு போகும்போது மறைமுகமா அந்த ஜோரா ஒளிஞ்சு நின்று இவரோட கழுத்துல விஷ ஊசி செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஜோராவோட முகத்தை இவர் பார்த்துட்டாருன்னு இருக்கும். பயங்கரமான ஷாக். அப்படியே கட் பண்ண வலியில துடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோக்கு ஜோரா அப்படின்ற ஒரு மெசேஜ் போட அவர் வேக ஓடி வந்து பாக்குறாரு. மயக்க நிலையில கிடக்குற இக்பால ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அங்க அவருக்கு முதலுதவிகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. கட் பண்ணா அந்த ஃபாரன்சிக் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்ச ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க, நீ தானே அந்த ஜோரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. அவங்க அன்னைக்கு நான், அதாவது உன்னோட அப்பாவோட கேஸ் கைக்கு வந்தப்ப நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசா இருந்தேன், இதனால அவ்வளவா முனைப்பு காட்டாம போயிட்டேன். அன்னைக்கு நான் பண்ண சின்ன தப்பால இவ்வளவு பெரிய ரியாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல, இதனால நான் தான் இந்த கொலையை பண்ணேன், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பாயிண்ட் அவுட் பண்றதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்க முன்னாடி எதுக்காக நான் இங்க வரணும், இக்பாலுக்கு எதுக்காக உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இவருக்கு ஒரு மாதிரி பாயிண்ட் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதனால இதுக்கு பின்னாடி இவங்க இல்லை, வேற யார் இருப்பாங்க அப்படின்ற தோரணையில யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் ஜானோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அவங்களும் லெஃப்ட்ல எழுத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட். அவங்களை கூப்பிட்டு ஒரு சைனை போட வைப்போம், அவங்க லெஃப்ட்ல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம்னு சொல்ல, ஆனா அவங்க ரைட்ல எழுதுறாங்க. சோ இவங்க கிடையாது, வேற எந்த பெண்ணா இருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா இருக்காங்க இல்லையா,
அந்த பெர்ஃப்யூமை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்குன்னு இருக்கு, எங்க தேடியுமே கிடைக்காது அந்த சாரா என் கண்ணு முன்னாடி இருக்கீங்களோ, நீங்க தான் அதுவா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டு நான் எதுக்காக அந்த மிச்ச வாழ்க்கையை வாழ போறேன். இந்த பெர்ஃப்யூமை இப்பதான் வெளியில இருந்து ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போனான்னு சொல்ல இவர் வெளியே போய் பாக்குறாரு. அதே பொண்ணு ஆனா முதல்ல வரும்போது லெட்டர் கொடுக்க மறந்துட்டேன், என்னங்க லெட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போக அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, நீ ஜோராவோட சீக்கிரட்டை 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்க இல்லையா, அது உனக்கு ரிவீல் ஆகணும் அப்படின்னா உன் அப்பா எங்க இருந்து போனாரோ அதே இடத்துக்கு வர முடியுமாறு சொல்ல ஹீரோ சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கற்பான அந்த அரசியல்வாதி அரசியல் வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட மனைவி தனிமையில கார் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு, என்னவா இருக்கும் ஏதா இருக்கோ அப்படின்ற மாதிரி பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா கொலை செய்யப்பட்டார் இல்லையா மேன்ஷன், அதே மேன்ஷன்ல நிறைய கருப்பு கலர் உடைகள், அதாவது கூடவே கொலை செய்ய பயன்படுத்துற ஆயுதங்கள், விஷ ஊசிகள் அப்படின்ற எல்லா பொருட்களும் இருக்கு. இவங்க சிரிச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. அரசியல்வாதி இந்த விஷயத்த பார்த்தது ஒரு பயங்கரமான ஷாக். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அந்த இடத்துக்கு வேக வேகமா ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் இவருக்கு வந்துகிட்டே இருக்கு. சாரா ஒளிஞ்சு நின்று அவரை ஷாக் வச்சு பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா இக்பால் இருக்கா இல்லையா, அவர் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியும், உடனடியா நம்ம அங்க போய் ஆகணும், ரஞ்சித் ஆபத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி கிளம்ப கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. சோ இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த சாரா இவங்களோட அத்தை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கண் எதிரில் பார்த்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க சாரா கிடையாது, இன்னொரு பெண், அதாவது இன்னொரு கருப்பு கலர் உடை அணிஞ்சுக்கிட்டு உண்மையான சாரா அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கட்டி போட்டு தான் இந்த லேடி கிட்ட எல்லா வேலைகளையும் பண்ண வச்சிருப்பாங்க. இது மூலமா இங்க உண்மையான சாரா அங்க வராங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுக்கு பின்னாடி உண்மையில அப்படி யார் தான் இருக்கா, இத்தனை பேரை ஹீரோ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க இதை தாண்டி அங்க இருக்க நபர் யார் அப்படின்றது நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெண் கிடையாது, ஆனா அதுவும் ஹீரோவோட மாமாவான அரசியல்வாதி கமல் இருக்கா இல்லையா, அவர் தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, இவர் ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுத்து வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருப்பாங்க, ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இவரை வளர்த்திருப்பாங்க. அவங்க மொத்தம் இல்ல 90% பொண்ணுக்கு எழுதி வச்சிருப்பாங்க, வெறும் 10% மட்டும்தான் இவருக்கு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கர கடுப்பாகிறாரு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு பெண் தோற்றம் அப்படின்னா பிடிக்கும். இதனால பெண் தோற்றத்துல தன்னோட அம்மாவை சாகடிக்கிறாரு, உயில மாத்தி எழுதுறாரு. அதுபடி 90% இவர் எடுத்துக்கிட்டு 10% தான் இவரோட தங்கச்சிக்கு கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண இவர் தன்னோட உடம்புல இருக்க பெண் குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு, பெண்ணா மாறுறாரு அப்படின்றத காமிக்க அந்த சமயத்துல தான் ஜானோட இவருக்கு காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. அது மூலமா ஒரு பெரிய ஸ்கேம், அதாவது ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இதை கண்டுபிடிச்ச போலீஸ் ஆபீசர்லாம் உள்ள வேற வழி இல்லாம இவங்க அந்த கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னை பத்தின விஷயங்கள் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக விராட்டை கொலை பண்றாங்க. இவங்களோட காதலனான அந்த ஜான் இருக்கா இல்லையா, அவனே கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 20 வருஷமா ஆஃப்லைன்ல இருந்திருப்பாங்க, வெளியில ஒரு அரசியல்வாதியாகும், உள்ளுக்குள்ள ஜாரா அப்படின்ற பெண்ணாகும் இவரோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஜாரா அப்படின்ற கேரக்டரை நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவரை பத்தின விஷயங்கள் வெளியே வர போகுது அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அன்னைக்கு சம்பவத்துல தொடர்புடைய எல்லாரையுமே கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுபடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலரை ஹீரோ அதை விசாரிக்கிற அப்படின்ற பேர்ல கொலை பண்ணிருப்பாரு. இவர் கூட வந்து பாக்குற மாதிரி நிறைய சீன்களை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகி முடிக்கிற அந்த சமயத்துல கரெக்டா இக்பால் அங்க வந்துட்டாரு, ஹீரோவை காப்பாத்துறாரு. இங்க பயங்கரமான ஒரு சண்டை போக ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு ஹீரோட அப்பா எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி இவரை சாகடிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ண அப்பாவோட போட்டோ முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சுப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்க இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அது மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.